தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறக்கே டேஸ்ட்டாக இருக்குங்களா? இப்போ வந்து தக்காளி பஜ்ஜி அதுக்கு சைடிஷாக வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு தேவையான மாவு எடுத்துக்கலாங்க. இந்த கரண்டியில் நான் 2.5 கரண்டி மாவு எடுத்துருக்கோங்க. போட்டுக்கலாம். போதும், எங்கள் 2 பேருக்கு தான். தேவையான அளவு பொடி உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி கையால் பிசைச்சுக்கோங்க. 2வது வைப்பர் வச்சு கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு 2வது நம்ம வைப்பர் வச்சு அடிச்சுக்கலாங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. இல்லைன்னா வந்து லங்ஸ் அப்படியே இருக்கும். பார்த்துக்கா மாவு வந்து கலந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கலாம். இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்ச நேரம் ஊறட்டும். மூடி வச்சுறேன். மாவு நல்லா 1/4 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லை வச்சுட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் சுற்றிலும். நல்லா காயட்டுங்க. காஞ்சோடனே தோசை மாவு ஊற்றிக்கலாம். நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. நல்லாயிருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். குயிக்காக செஞ்சிடலாம். உடம்புக்கும் நல்லதும் கூட. இப்போ மூடி வச்சுக்கலாம். எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், வெந்திருக்கும். இந்த ஓரத்துலலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். திருப்பி போட்டுக்கலாம். ஒருத்தங்க தோசை மாதிரி ரவுண்டாக சுற்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ஊற்றி பாருங்கள். தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், லேஸாகவும் இருக்கும். இதுக்கு அதிகமாக ஆயில் தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்கிறோம் இல்லையா, அந்த ஆயிலே போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு வெந்ததுன்னா தோசை ரெடிங்க. ப்ளீஸ் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.